எஸ்ட்ரஜன் டாமினன்ஸ் வந்து இனப்பெருக்க வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கையில் அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுதான் இந்த இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு நம்ம சொல்லக்கூடியது. ஒன்று, இந்த மென்சஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும், இல்லை லாங்காக இருக்கும். அதாவது ஹெவியாக இருக்கும் ப்ளீடிங்கு, அதை மெனோரேஜியான்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா பெயின்ஃபுல் ப்ளீடிங்காக இருக்கும், இதை டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். இல்லை பீரியட்ஸே வந்து வராமல் இருக்கும், இதை ஏமெனோரியான்னு சொல்லுவோம். இதோட சேர்த்து இந்த சிவியர் பிஎம்எஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், அதாவது மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி, ஹெட்ஏக் இதெல்லாம் இருக்கும். பிரஸ்ட்டில் டெண்டர்னஸ் இருக்கலாம், இல்லை ஸ்வெல்லிங் இருக்கலாம். ஃபைப்ரோசிஸ்டிக் பிரஸ்ட் லம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு சிறு கட்டிகள் கூட பிரஸ்ட்டில் காண முடியும். யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எண்டோமெட்ரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எண்டோமெட்ரியல் வால் திக்கனிங் ஜாஸ்தியாகும். செக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க, இதை லோ லிபிடோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மென்சஸ் நடக்கிறதுக்கு முன்பாக இவங்களுடைய வயிற்றில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோட்டிங் சிம்டம்ஸ், வயிறு உப்பிசம் அப்படின்றது இருக்கும். அடுத்து இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸில் பார்த்தோம்னா வெயிட் கெயின் இருக்கும். முக்கியமாக இந்த தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி நம்ம சொல்லக்கூடிய பெல்லி ரீஜனில் உடலில் நீர்த்தேக்கம் உண்டாகும். இதனால் பஃபினஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்வெல்லனாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லன் வீக்கத்தோடு இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க போட்டிருக்கக்கூடிய கொலுசு டைட்டாக இருக்கலாம், கையில் போட்டிருக்கக்கூடிய மோதிரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கலாம். ரொம்ப டயர்டாயிருவாங்க, எனர்ஜியே ரொம்ப கம்மியாக இருக்கும். கை கால்களில் மிகுதியான குளிர்ச்சியை உணர்வாங்க. இது தைராய்டு சிம்டம்ஸோட கனெக்ட் ஆகி வரக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் இந்த தைராய்டு கண்டிஷன் டெவலப் ஆவதற்கே இந்த எஸ்ட்ரஜன் இம்பேலன்ஸ் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்றத சமீப ஆராய்ச்சிகள் தெரிவிக்கிறது. அடுத்து உங்களுடைய ஸ்கின்லையும் ஹேர்லையும் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, பருக்கள் வந்து உங்களுடைய ஜாலைனில் டெவலப் ஆகும். ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்கும். ஹேர் வந்து ஸ்கால்பில் வந்து தின்னிங் ஆகும். ஹேர் ஃபால் இருக்கும். அடுத்து வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து டெவலப் ஆகும். இதே எஸ்ட்ரஜன் டாமினன்ஸ் வந்து ஆண்களுக்கு நடக்கையில் என்ன மாதிரி சிம்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, நம்பர் 1 டிக்ரீஸ்டு லிபிடோன்னு சொல்லக்கூடிய லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் நடக்கும். கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் உண்டாகும். வெயிட் ஜாஸ்தியாகும், பெல்லி ஃபேட் அதிகமாகும், டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், ஹேர் லாஸும் ஹேர் தின்னிங்கும் இருக்கும். மிகவும் முக்கியமாக ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாயிரும், இன்ஃபர்டிலிட்டி நடக்கும். ஸோ ஆண் பெண் இருபாலருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எஸ்ட்ரஜன் டாமினன்ஸ் பற்றிய சந்தேகங்களுக்கு நீங்கள் தாராளமாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதற்கான ஆன்சர்ஸை நான் முழுமையாக தெரிவிக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.